அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. திக்குவாய் குணமாகறதுக்கு சில வழி. திக்குவாய் அது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க, பேசுறதுக்கு அசிங்கப்படுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், அக்காரக வேர்னு ஒன்று இருக்குது. அக்காரக வேர்களை சுத்தம் செய்து பச்சையாக மென்று சாப்பிட்டிங்கன்னா திக்குவாய் குணமாகும். அதே போல் நம்ம வசம்பு அனல் இட்டு அதில் வரும் சாம்பல் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாகிடும். அதே போல் நம்ம பாதாம் பருப்புடன் கருமிளகு சேர்த்து அரைத்து தேன் கலந்து ஒரு மாதம் சாப்பிடுவீங்கன்னா திக்குவாய் குணமாகிடும். அதே போல் பக்கவாதம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கை கால் வராமல் போயிடும், வாய் கோணிக்கும். எப்படின்னா பிபி சர்க்கரை இதெல்லாம் அதிகமாகிடுச்சுன்னா அதுமாரி பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களாம் கஸ்தூரி மஞ்சள் டெய்லி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பக்கவாதம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஆடாதோட இலை சாறு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க, நன்னாரி வேர்ப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. இது ரெண்டையும் அரைச்சி தேனில் கலந்து இல்லை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா பக்கவாதம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அக்காரக வேர்ப்பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் பக்கவாதம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உளுந்த பருப்புடன் சுக்குப்பொடி எடுத்து ரெண்டையும் அரைச்சி நம்ம விழுது போல் அரைச்சி சாப்பிட்டு வந்தாலும் நம்ம பக்கவாதம் குணமாகிடும். அதே போல் முக்கியமானது பக்கவாத குணமாகறதுலே மறைக்கப்பட்ட உண்மை ஒன்று இருக்குது. வெள்ளை எருக்கம் பூ இருக்குது பாருங்கள், அந்த ஒரு பூ எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் சுட தண்ணி எடுத்துக்கணும். முதல் நாள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் ஊறிட்ட பிறகு அந்த பூ எடுத்து போட்டுருங்க. அந்த தண்ணியை மெல்லமாக ஒரு நாளைக்கு குடிச்சுனாங்க. அடுத்த நாள் ஒரு டம்ளர் தண்ணியில் ரெண்டு பூ போடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த பூ எடுத்துகிட்டு அந்த சுட தண்ணி மெல்லமாக குடிச்சுடுவாங்க. அதேமாரி 10 பூ வரைக்கும் குடிச்சுடுவாங்க. பக்கவாதம் கண்டிப்பாக குணமாயிடும். அதே போல் குடல்வால் உருவாகிட்டு குடல் அடிவயத்தில் கல் உருவாடணும். குடல்வால் டியூப்பில் வலி அதிகமாக இருக்கும், வயிறு வலி அதிகமாகிடும், 2 பக்கம் வலி அதிகமாகிட்டு இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணணும், 30 ml விளக்கெண்ணெய் எடுத்துக்கங்க. வாழைத்தண்டு சாறு ஒரு 30 ml எடுத்துக்கங்க. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரத்துக்கு குடிச்சுனேவாங்க. எப்பேற்பட்ட குடல்வால் இருக்கிற கல்லும் வெளியே வந்துவிடும். குடல்வால் சுருங்கி வலி இல்லாமல் நின்றுவிடும். குடல்வால் சரியாகிவிடும். குடல் இறக்கம் ஏற்படும். அவங்களுக்கு அண்ணாக்கயிறு கட்டினா குடல் இறக்கம் சரியாகிடும். பெண்களும் அதுமாரி அண்ணாக்கயிறு கட்டலாம். ஆமணக்கு விதையை அரைச்சி பாலுடன் கலந்து அரைச்சி காலை மாலை 2 வேளை சாப்பிட்டோம்னா குடல் இறக்கம் சரியாகிடும். அதே போல் கண்டங்கத்திரி இலை சாறுடன் மிளகு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் குடல் இறக்கம் சரியாகிடும். அதே போல் புகையிலை தட்டு மாரி இருக்கும். அந்த புகையிலை அனலில் காட்டி அந்த அனலை முகந்தனாலும் குடல் இறக்கம் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குடல் கரகரப்பாக இருக்கும், தொண்டை கரகரப்பாக இருந்து குரல் வளம் நன்றாக இருக்காது. அதுக்காக ஒரு டம்ளர் சுட தண்ணியில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் ஒரு டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா குரல் வளம் நன்றாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.